உங்களோட உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க, உங்க போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம். நிறைய பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சுருவான். எப்படி வச்சுருவான்? பொம்மையாக வச்சுருவான். 10 தலையை வச்சு பொம்மையாக தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்பு வச்சு அடிப்பான். பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு? அந்த பயம் உங்கள் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்போ நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மையேறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போவான். நீ வேணா எழுதுவீங்க. இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில் என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டியிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்கே பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் நீ அவங்கள ஆதரித்து காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும் என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி ஈக்குலின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிடுவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு, குறிப்பாக என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்கள் எல்லார் வீட்லேயும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்குது, அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க. உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்குது, அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்போ 2 பேரும் ஒன்றுன்றா அப்படி ஏதாவது இருக்கா? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவாக உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்கிட்ட, ஐயா பெரியார்கிட்ட சொல்லுங்கள், இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோடு நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறாக பேசிட்டு போகிறது.